இந்தியாவோட சேர்ந்தவங்க நிறைய பேர் ஸ்டாச்சு இல்ல, ஆனா புகைப்படம்லாம் இருக்கு, பெயிண்டிங்ஸ் இருக்கு. ராதாகிருஷ்ணனோட ஓகே. ancestors, நம்ம சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவங்க ancestors, அதோட அந்த மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு. ஆனா அதனால அதுக்கு தகுந்தாப்புலதான் அவங்க எல்லாத்தையும் கொடுத்த உடனே போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. எல்லாத்துக்கும் இங்க கமிட்டி, அதுக்கும் ஒரு கமிட்டி இருக்கு. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெரியார் வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மர். அவரோட ஐடியல்ஸ் வந்து விமென்ஸ் ரைட்ஸ், எல்லாத்தையும் ஈக்குவாலிட்டி, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட். இப்போ இந்தியால கூட இல்லாம இந்தியால இருந்து அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை உலகத்துல இருந்து எல்லாம் யூரோப்ல இருந்து பிரான்ஸ், சவுத் அமெரிக்கா, அமெரிக்கா, இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், அங்க இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு எப்படி இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து அவங்கள எப்படி அதை எடுத்து அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட்ஸ் வந்துச்சு, அந்த மாதிரி ஆளுதான் அந்த மாதிரி டைப் வேர்ல்டுக்கே இது பண்ணி அதுவும் இந்த மாதிரி ஒரு ரிஃபார்மர் ஃபோர்சைட் இருந்தா அவருக்கு வந்து வி ஷுட் அவங்க வந்து ஒண்ணு அப்ஜெக்ஷன்ஸ் அல்ல, அவங்க வந்து சரி அவருக்கு கரெக்டான ஆள் தான் இங்க ஒரு இது வைக்கிறதுக்கு. ஜியு போப்லாம் கூட இங்க நாங்க அந்த பேலியல் காலேஜ்ல தான், பேலியல் காலேஜும் செயின்ட் ஆண்டனிஸ் ரெண்டு சேர்ந்து தான் அந்த இதை நடத்தினோம். அப்புறம் ஜியு போப்பும் அது இந்தியால நம்ம மெட்ராஸ்லயே சிலை இருக்குல்ல, சென்னையிலேயே சிலை இருக்குல்ல, அவர் ஜியு போப் சிலை. அதனால அது எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு அதெல்லாம் அந்த இன்ட்ரோடக்டரி ஸ்பீச்ல சொன்னாங்க. இந்த மாதிரி எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு, அதனால we are very pleased to have this conference to celebrate the centenary year of self respect அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது ஒரு பெருமையான நிகழ்வு தானே. அங்க தமிழ்நாட்டில இருந்து பார்க்கிற போது அது பெரும் நிகழ்வாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெரியாரினுடைய படம் திறக்குது அப்படின்றப்ப இங்க தமிழ்நாட்டில இருந்து பலருமே வந்து அதை கொண்டாடினாங்க. அது கொண்டாடக்கூடிய விஷயம் தானே அது. நீ எப்படி அதை பார்க்கறீங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து மத்தவங்களை பத்தி மத்தவங்க வெள்ளக்காரங்க இது என்னமோ பண்ணாங்க, இவங்க என்னமோ பண்ணாங்கன்னு நம்ம ஊர்ல எத்தனையோ பேரு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ஊர்லயும் சில சமயம் அவங்கள ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து உலகத்துல இருந்தே வந்து அவரை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெருமையா இருக்கு அதை பாக்குறதுக்கு.